கொஞ்சம் கூட அரிசி சேர்க்காத நல்ல மெத்து மெத்துன்னு பஞ்சு போல் ஆரோக்கியமான இட்லி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வாரத்தில் ஒரு 2 நாளைக்கு சாப்பிட்டாலே நல்லாயிருக்கும். இந்த மாவுலேயே நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து அடை மாதிரி சுட்டு சாப்பிட்லாம். நல்லா மொறு மொறுன்னு தோசை ஊற்றி சாப்பிட்லாம், பணியாரம் சுட்டு சாப்பிட்லாம். நல்லா காரமாக சட்னி அரைச்சி வச்சுட்டு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இது ஒரு பாத்திரத்தில் 1 கப்பு கருப்பு உளுந்து, 1/2 கப்பு வெள்ளை சுண்டல், 1/2 கப்பு கருப்பு சுண்டல், 1 கப்பு பச்சை பயிறு, 1 கப்பு ராகி சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு ஒரு 4-5 வாட்டி நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி 5 மணி நேரத்துக்கு ஊற விட்டுடுங்க. அரைக்கிறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி 1 கப்பு சிவப்பு அவல் நல்லா கழுவிட்டு அதையும் ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஊறினது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி மழைன்னு அரைச்சிக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா இப்படி கலந்து விட்டு மூடி வச்சுருங்க. இந்த மாவு 4 மணி நேரத்துலேயே நல்லா புளிச்சு வந்துடும். பாருங்கள், ஒரு 4 மணி நேரம் தான் ஆச்சு, நல்லா புளிச்சிடுச்சு மாவை நல்லா கலந்து விட்டுட்டு இட்லி தட்டில் நல்லா இட்லி ஊற்றி 10 நிமிஷத்துக்கு வேக விட்டுடுங்க. இட்லி ஊற்றுனதுக்கப்புறமா மாவை ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அடிக்கிற வெயிலுக்கு சீக்கிரமாகவே புளிச்சிடும். இந்த மாவில் நல்லா மொறுன்னு தோசையும் ஊற்றி சாப்பிட்லாம், பணியாரெல்லாம் சுட்டு சாப்பிடுங்க. நல்லா காரமாக சட்னி அரைச்சி வச்சுட்டு நல்லா சூப்பரான மெத்துன்னு பஞ்சு போல் இட்லி செஞ்சு சாப்பிட்டு